வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோல இதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி தான் இந்த வீடியோல முழுமையா நாம பார்க்க இருக்கோம். நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல வர அப்டேட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் இருக்க இது மிகவும் அவசியங்க. தமிழக பள்ளி கல்வித்துறையில் 2013 இருக்கின்ற பாஸ் பண்ண ஆசிரியர்கள் அமைச்சர் அன்பில் மகேஷை சந்திக்க இருக்கிறதா தகவல் வந்திருக்கு. ஸோ அந்த சந்திப்பில் ஆசிரியர் சங்கங்கள், பல்வேறு வகையான ஆசிரியர் சங்கங்களும் அமைச்சருடனான சந்திப்பில் ஈடுபடலாம் அப்படின்ட்டு கோரிக்கைகள் எல்லாமே வச்சுருக்காங்க. என்னென்ன முடிவுகள் எட்டப்படும் அப்படின்றத பற்றி வீடியோ தொகுப்பில் முழுமையாக நம்ம பார்க்க இருக்கோம். ஸோ நம்ம சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. ஸோ டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறையில் ஆசிரியர்கள் பள்ளிக்கல்வி திட்டத்துடைய கண்காணிப்பு அலுவலர்கள் புதிய உத்தரவுகள் எல்லாமே வெளியிட்டிருக்காங்க. பள்ளி கல்வித்துறையில் செயல்படுத்தப்பட்டு வரும் நலத்திட்டங்களை கண்காணிக்கும் அலுவலர்கள் சிலர் வேறு பணியிடங்களுக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ள நிலையில் தற்பொழுது ஏற்கனவே நியமிக்கப்பட்டுள்ள கண்காணிப்பு அலுவலர்கள் சிலரை மாற்றி பள்ளி கல்வித்துறையில் தற்பொழுது மீண்டும் ஒரு அரசாணையை வெளியிட்டிருக்காங்க. பள்ளிக்கல்வித்துறை சார்பில் பல்வேறு நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. அந்த திட்டங்கள் அனைத்தும் முறையாக மாணவிகளுக்கு சென்றடைகின்றனவா, அதன் மூலம் மாணவிகள் பயன்பெறுகிறார்களா என்பதை கண்டறிவதற்காக அதிகாரிகளை நியமித்து பள்ளிக்கல்வித்துறை ஜூலை 6ஆம் தேதி அரசாணைகளை வெளியிட்டிருந்தாங்க. அதன்படி தமிழகம் முழுவதும் உள்ள 38 மாவட்டங்களுக்கும் தனித்தனியாக அதிகாரிகள் நியமிக்கப்பட்டனர். இந்த நிலையில் சில அதிகாரிகள் வேறு பணியிடங்களுக்கு மாற்றம் செய்யப்பட்டிருப்பதால் ஏற்கனவே நியமிக்கப்பட்டுள்ள கண்காணிப்பு அலுவலர்களை சிலரை மாற்றி பள்ளிக்கல்வித்துறை தற்பொழுது மீண்டும் ஒரு அரசாணையை வெளியிட்டிருக்காங்க. அந்த வகையில் சென்னை மாவட்டத்திற்கு ஆசிரியர் தேர்வு வாரிய தலைவர் பி. ஸ்ரீ வெங்கட் பிரியா, செங்கல்பட்டு மாவட்டத்திற்கு ஒருங்கிணைந்த பள்ளிகள் மாவட்ட திட்ட இயக்குனர் ஆர்த்தி, காஞ்சிபுரம் மாவட்டத்திற்கு ஆசிரியர் தேர்வு வாரிய உறுப்பினர் டி. உமா ஆகியோர் நியமிக்கப்பட்டனர். மதுரை மாவட்டத்திற்கு தனியார் பள்ளிகள் இயக்குனர் எஸ். ராஜாராமும், நாகப்பட்டினம் மாவட்டத்திற்கு முறைசாரா மற்றும் வயது வந்தோர் கல்வி இயக்குனர் பழனிசாமி, திருப்பத்தூர் மாவட்டத்திற்கு ஆசிரியர் தேர்வு வாரிய உறுப்பினர் செயலர் வி. சி. ராமேஸ்வர முருகன், வேலூர் மாவட்டத்திற்கு தொடக்க கல்வி இயக்குனர் எஸ். கண்ணப்பன் என தமிழகத்தில் உள்ள 38 மாவட்டத்தினர்களுக்கும் அதிகாரிகளை நியமித்து பள்ளிக்கல்வித்துறை செயலாளர் குமரகுருபரன் இந்த உத்தரவை வெளியிட்டிருக்காரு. அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா பள்ளி கல்வித்துறையில் மீண்டும் ஒரு மாபெரும் மாற்றங்களை நிகழ்றதை எதிர்பார்க்கலாம். 149 ஜிஓ, இந்த 149 ஜிஓவை நீக்கணும் அப்படின்ட்டு பல்வேறு தரப்பட்ட மக்கள் எல்லாமே கோரிக்கை வச்சுருக்காங்க. தேர்தல் வாக்குறுதிகளை குறிப்பிட்ட மாதிரி இந்த ஜிஓவை நீக்கி அனுப்புங்க அப்படின்ட்டு கோரிக்கை வச்சுருக்காங்க. இதற்கொண்டான முக்கிய முடிவுகளை இன்னும் சில தினங்களை எதிர்பார்க்கலாம். டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சொந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் தர நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். அடுத்த வீடியோவில் இன்னொரு செய்தியோடய உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.